ஹாய் அண்ட் வெல்கம் டு சகா சேனல். உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டால் லிவர் கேன்சர் வரும்னு தெரியும்? அதே மாதிரி எம்எம்ஆர் வேக்சின் போட்டால் ஃபிப்ரைல் சீசர் அதையும் சீரியஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி ரோட்டா வைரஸ் வேக்சின் போட்டால் மோஷன் ஆகாமல் போயிடும், அதனால சர்ஜரியே பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? டிடி வேக்சின் போட்டால் சீசர்ஸ் வரும்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ வர கோவிஷீல்டு போட்டால் டிடிபி அப்படின்னா த்ரோம்போட்டிக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பூரியா வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த வைரஸ் மட்டும் வைரல் ஆயிடுச்சு? இது முன்னால வந்த எந்த வைரஸுமே அந்த அளவுக்கு வைரல் ஆகல. இது பத்தி ஃபுல்லான டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவிஷீல்டு எப்படி ஒர்க் ஆகும்ன்ற கிளான்ஸா பார்க்கலாம் வாங்க. கோவிஷீல்டு வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி அவங்க ஒரு சிம்பாஞ்சிலிருந்து ஒரு அடினோ வைரஸ் எடுத்து அந்த வைரஸ்க்கு SARS-CoV-2 கிளைகோப்ரோட்டீனை ஆட் பண்ணி அந்த வைரஸ் இன்ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா வைரஸ் வந்து ரெப்ளிகேட் ஆயிடும். அது 1 வந்து 10 10 வந்து 100 மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த மல்டிப்ளை ஆகாம இருக்கிறது தான் இந்த இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்ப கொடுத்த வைரஸ் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள போய் ரெப்ளிகேட் ஆகாம இருக்கும். இந்த இன்ஆக்டிவேட் பண்ண வைரஸ் தான் ஒரு வேக்சினா நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த போட்ட வேக்சின் வந்து வைரஸோட இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் பண்ணிடும். அந்த ஜென்ரேட் பண்ண ஆன்டிபாடிஸ் வந்து இந்த வைரஸ்னு கொன்னுடும். அந்த கொல்லும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் மெமரியில வச்சுக்கும். இந்த மெமரி இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து செகண்ட் டோஸ் பூஸ்டர் டோஸ் நம்ம போட்டுட்டு இந்த மெமரைஸ்னு இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வேக்சினுக்கு வந்து சைடு எஃபெக்ட் கொடுத்தது என்னன்னா டிடிபி வரும்னு சொன்னாங்க. இந்த டிடிபி இந்த வேக்சினுக்கு மட்டும்தான் வருமான்னு சொல்லிட்டு கேட்டா அப்படியும் கிடையாது. ஏற்கனவே இந்த டிடிபி வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த டிடிபினால நிறைய பேர் இறந்திருக்காங்க. இந்த டிடிபி மேல நிறைய ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. இந்த டிடிபினா ஒரு ரேர் பிளட் டிசார்டர். இந்த பேர்லவே இருக்கு, ரொம்ப ரேரா வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிடிபினா என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள பிளட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பிளட் வந்து கிளாட் ஆயிடும், கட்டியா மாறிடும். அந்த கட்டியா மாறதுனால பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்காது. பிளட் ஃப்ளோ கரெக்டா இல்லைன்னா மேஜர் ஆர்கன்ஸ் லைக் பிரெயினுக்கு, கிட்னிக்கும், லிவருக்கும் அந்த மாதிரி மெயினான ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் பிளட் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஆக்சிஜன் போகாது. அந்த போகாம இருக்கிறதுனால லைஃப் லிமிட்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஸ்ட்ரோக், சீசர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டிடிபி வந்து ஜென்ரலா எத்தனை பேருக்கு வரும், யாருக்கு வரும்னா, இதுக்கு முன்னால நடந்த ரிசர்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த டிடிபி வந்து 10 லட்சம் பேர்ல 4 பேருக்கு தான் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டிடிபி எப்படி வரும்னா, நம்ம உடம்புக்குள்ள ADAMTS ஒரு ஜீன் இருக்கும். இந்த ஜீனோட வேலை என்னன்னா, நம்ம பாடிக்குள்ள எப்பயாவது அடிபட்டுச்சுன்னா சில என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த பிளட் ஃப்ளோ ஆகாம கிளாட் பண்ணணும். இப்ப ஏதாவது ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புக்குள்ள ஜெனரேட் ஆகி இந்த ஜீனோட வேலை செய்ய விடாம பண்ணிட்டாங்கன்னா டிடிபி வரும். இந்த டிடிபியோட சிம்டம் என்னன்னா, பிளட் வந்து ஸ்கின்னும் மியூக்கஸ் மெம்பரேன்ஸ்ல வந்து வரும், அனீமியா ஆயிடும், டயர்ட்னஸ் வரும், வீக்னஸ் வரும், கன்ஃபியூஷன், ஃபீவர், பிரெயின் ஸ்ட்ரோக், ஹார்ட் ஸ்ட்ரோக், சீசர்ஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஃபாஸ்ட் ஹார்ட் ரேட் 100க்கு மேல போயிடும். அதே விதமா ஜாண்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிடிபி செக் பண்றதுக்கு டெஸ்ட் இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. பிளேட்லெட்ஸ் பார்க்கறதுக்கு சிபிசி பண்ணலாம். கிட்னி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணலாம். இந்த நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி அந்த ஜீன் ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அசேவும் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. எல்லா என்சைம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. இந்த ரேர் டிசீஸ் ஆன டிடிபிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமா, இந்த டிடிபிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிளாஸ்மா வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரோசன் பிளாஸ்மா அந்த மாதிரி யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாம மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெடிகேஷன்ஸ்ல மேஜரா யூஸ் பண்ற ட்ரக்ஸ் என்னன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்ல நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எது வேணா யூஸ் பண்ணலாம். அதே விதமா மூணாவது வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வரதுக்கு மெயின் ரீசன் இந்த ஸ்பிளீன் சொல்லுவாங்க. அந்த ஸ்பிளீன் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்ல இருந்து கொஞ்சம் வாரத்துக்குள்ள ரிகவரி ஆயிடுவாங்க. கொஞ்ச நாள்ல ரிகவரி ஆகிறதுனால இந்த டிசீஸ் ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த டிடிபியை நம்ம குணப்படுத்திக்கலாமா?
கண்டிப்பா இல்லைங்க. இது வந்து ஓன் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா உடனே நீங்க பிசிஷியன் போய் மீட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்காகனா இந்த டிடிபியோட மொர்டாலிட்டி ரேட் வந்து 90% இருக்கு எப்பனா ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா. ஆனா நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா அதோட டெத் ரேட் வந்து 10 to 20%ஆவே இருக்கு. ஸோ செல்ஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அவாய்டட் ஃபார் திஸ் டிடிபி டிசீஸ்ங்க. கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்களுக்கு கண்டிப்பா டிடிபி டிசீஸ் வருமா? நான் இந்த ஆன்சர் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, இந்த உலகத்துல எதுக்கு சைட் எஃபெக்ட் இல்லைங்க. நீங்க நிறைய சாப்பாடு எடுத்தீங்கன்னா ஒபிசிட்டியான்னு சொல்லிட்டு வரும். நிறைய தண்ணி குடிச்சாலோ ஹைப்போநெட்ரிமியான்னு சொல்லிட்டு அது லைஃப் த்ரெட்னிங்னு சொல்லிட்டு தெரியுமா? ஐரன் சொல்றீங்க. அந்த ஐரன் நீங்க நிறைய எடுத்தீங்கன்னா ஆர்கன் ஃபெயில்யூர் ஆயிடும் தெரியுமா? சோடியம் சொல்றோம்ல, அதை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, பிபி வருமான்னு சொல்லிட்டு. கால்சியம் நிறைய எடுத்தா கிட்னி ஸ்டோன்ஸ் வருது இல்ல. ரீசெண்டா B3 விட்டமின் B3 நம்ம எடுத்தாலும் கேன்சர் வரும்னு சொல்றாங்க. எல்லா சாப்பாடுல விட்டமின் B3 இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. அப்ப அது எடுத்தா கூட கேன்சர் வரும்னு சொல்றாங்க. அப்ப இது நம்ம எப்படி தடுக்கிறது? அதெல்லாம் தடுக்கவே முடியாதுங்க. அது வந்து நம்ம லிமிட்டடா எடுத்து சாப்பிட்டா எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம நிறைய பேசுவோம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைன்னா நம்ம நிறைய பேசுவோம். யோசிச்சு பாருங்க, கோவிட் லாக்டவுன் போட்டாங்க. எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன, phase 1னா என்ன, phase 2னா என்ன. ஆனால் உடனே என்ன கேட்டாங்க, எங்களுக்கு வேக்சின் கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கோம். ஆனால் எத்தனை பேர் வந்து ஓகே இவ்வளோ நாள் ஆகும், நாங்கள் இத்தனை நாள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? யாருமே சொல்லலை. எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டுன்னு குறை சொல்கிறது, இல்லை அவங்க வேலை செய்யாமல் எங்களை வேலை செய்ய விடலான்னு சொல்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம நார்மல் லைஃப் வந்ததுக்கப்புறம் இந்த வேக்சின் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டு பார்த்தீங்களா அப்போவே நாங்கள் சொன்னோம்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறோம். ஆனால் இந்த டிடிபி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படணும் எதுவுமே கிடையாது. இந்த டிடிபி வந்து ரொம்ப ரேரான டிசீஸ். ஆனால் அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். அந்த ஆட்டோ இம்யூனிட்டி நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த இம்யூனிட்டி வந்து அந்த ஜீனாக போய் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அந்த வேலை செய்யாமல் விடுறதுக்கு வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். இதுக்காக நம்ம ரொம்ப பயந்துட்டு இந்த வேக்சின் எடுக்காமவோ இல்லை வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் இத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்கு டிடிபி வருமானு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் நார்மல் லைஃப்க்கு வந்துட்டீங்க. ஸோ இது மேலே இதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 வருஷம் முன்னால் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நீங்கள் சென்சஸ் வேற பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கோவிட் டெத்ஸ் பர் 1 lakh இன் யூஎஸ் அன்வேக்சினேட்டட் வந்து 24.6% இருக்குது 80 இயர்ஸ்க்கு மேலே போனவங்க. ஆனால் வேக்சினேட்டட் பார்த்தீங்கன்னா 7.2 தான். அதே பூஸ்டரோட பார்த்தீங்கன்னா 3.9 தான். அப்போ நீங்கள் வேக்சின் எடுக்கிறதுனால, நான் சொல்கிறது வந்து கோவேக்சினா கோவிஷீல்டாக நான் பேசலை, ஆனால் எல்லா வேக்சினும் பேசுகிறேன். எந்த வேக்சின் எடுத்தாலும் கண்டிப்பாக இதோட பூஸ்டர் டோஸோடு எடுத்திங்கன்னா அந்த வேக்சின் அந்த கோவிடோட டெத்து வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ப்ரூஃப் இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு டிடிபி வந்துடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். நானும் நிறைய ஆர்டிகல்ஸில் பார்க்கும்போது அதோட கமெண்ட்ஸ் கீழே, அதுக்கப்புறமா யூடியூப்லவும் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு எல்லாம் இருந்தது, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த சிம்டம்ஸ்னாலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி யோசித்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு வெளியில தான் வரணும். நான் இன்னொரு கொஷின் கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டிடிபி இந்த கோவிஷீல்டு போட்டால் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இந்த டிடிபி எப்படி வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா கேன்சர்னால இந்த டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரெக்னென்சினால இந்த டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் ப்ரெக்னென்சியில் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐவி இருக்கும்போது, லியூப்பஸ், ஸ்டெம் செல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ட்ரக்ஸ் எடுத்தாலும் டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின் A அண்ட் குளோபிடாக்ரில் ட்ரீட்மெண்ட். குளோபிடாக்ரில் எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த டிடிபி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னங்க, சில வேக்சின்ஸ் போட்டால், நான் சொல்கிறது கோவிஷீல்டு கிடையாது, கொரோனா வேக்சின்ஸே கிடையாது, நம்ம ஜென்ரலாக போடுற வேக்சின்ஸ்லவே சில வேக்சின்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து இந்த டிடிபி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பேசணும்னா இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போட்டிங்கன்னா டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே விதமாக நிமோனோகோக்கை வேக்சின் போட்டாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. H1N1 வேக்சின் போட்டாலும்
வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேபிஸ், நாய் கடிச்சா போடுற நம்ம ரேபிஸ் வேக்சினுக்கு அந்த டிடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லுங்கள், ஏன் நம்ம கோவிஷீல்டு மட்டும் இவ்வளோ பேசுகிறோம், ஏன் இந்த வேக்சின்ஸ்க்கெல்லாம் நம்ம பேசலாம்? ஏன்னா இப்போ இது வந்து சொல்கிறவங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, இது போட்டாங்கன்னா எல்லாரும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுத்துகிறாங்க. அந்த பயம் வேண்டாங்க. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எப்படி வரும்னா, நீங்கள் எப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்களோ அந்த டைமில் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வேக்சின் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 வருஷம் மேலே ஆயிருக்கு. சில பேருக்கு 3 வருஷம் மேலே இருக்குது. அந்த 3 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து திருப்பி இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வரது வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். இனிமேல் இந்த டிடிபி பற்றி பேசி கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே, அந்த யூகேல லாசூட் போட்டதவங்க வந்து ரீசெண்டாக கோவிஷீல்டு போட்டுறவங்க தான் அந்த டிடிபி வந்துச்சுன்னு சொல்லிட்டு லாசூட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்க கோவிஷீல்டு போடுறாங்க, இதுக்கு முன்னால் அவங்க போடவே இல்லை. ஸோ நம்ம போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பே இல்லை. ஸோ இனிமேல் நம்ம பயப்பட வேண்டாம். இதெல்லாம் ஓகேங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இப்போ இந்த டிடிபி பற்றி யோசிச்சுட்டே இருந்துட்டு இந்த டிடிபி பற்றி பேசிட்டே இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த மேலே சொல்கிற அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இஃப் இன் கேஸ் இருந்ததுன்னா டயக்னோசிஸ் பண்ணுங்கள், டாக்டர் கிட்ட போங்க, எங்களுக்கு இந்த மாதிரி டயக்னோசிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. இஃப் இன் கேஸ் அவங்க உங்களுக்கு எல்லாம் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு எந்த சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா ஒரு கமெண்ட் போடுங்க, ஹாப்பின்னு போடுங்க, ஃபீல் ஹாப்பின்னு போடுங்க. அதே விதமாக உங்களுக்கு நல்லா பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அடிங்க.